ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிடிஎஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20x1 21 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். இது வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் தெரியுங்களா? 12th இன்றைக்கி வந்து நல்லாவே டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் 11th நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம 21 மார்க்ஸை வந்து பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அலட்சியப்படுத்திடுறீங்க. 5 மார்க்ஸ் போதும், பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு. 21 மார்க்ஸ் போனாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசப்பாயின்மெண்ட் ஆயிரும். ஸோ ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துனா அதுதான் எழுத போகிறீங்க முக்கால்வாசி எல்லாருமே. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 21 மார்க்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 15 மேலே அடிக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். பட் எனக்கு கேட்டிங்கன்னா 20 அடிச்சலாம். இதை பார்த்தா கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸ், சினானிம்ஸ் ஃபஸ்ட்டு அது படிங்க. க்ளோசரியோட இந்த புக்கில் இருக்க பேஜ் நம்பர்லாம் படிங்க. க்ளோசரி கண்டிப்பாக ப்ரோஸில் படிச்சிங்கனாலும் போதும். சினானிம்ஸ் வந்து இதில் இருக்கிற பிடிஏ கொஷின்ஸும் அண்டு கவர்மெண்ட் கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கனாலும் போதும். அண்ட் ப்ராக்டிஸ் கொஷினும் படிச்சிங்கன்னா போதும் இங்கே இருக்கிறது. அடுத்து ஆன்டனிம்ஸ் இருக்கும். ஆன்டனிம்ஸும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க, சரிங்களா? சினோனிம்ஸ், ஆன்டனிம்ஸ், ஓகேவா? ரெண்டுமே இருக்குது. ஸோ மூணுமே 6 மார்க்கு. ஸோ தயவுசெய்து விட்றாதீங்க, இது போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வொக்காபுலரி, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி. முன்னாடி போட்டால் ப்ரிஃபிக்ஸு, பின்னாடி போட்டால் சஃபிக்ஸு. ஸோ இன்றைக்கி கூட 12th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா சஃபிக்ஸ் வந்து இதில் எது சஃபிக்ஸ் இல்லை அப்படின்னு தான் கேட்டாங்க. நாட் சஃபிக்ஸ்ன்னு தான் கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் எது நாட் சஃபிக்ஸ் அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பாருங்கள். இங்கே எல்லாமே பார்க்க முடியலன்னா அட்லீஸ்ட் இந்த 11th 12th கண்டென்ட் போட்டிருக்கிறதாவது பார்த்துட்டு அடிஷனல் கூட விட்டுருங்க. ஸோ இது பாருங்கள் ப்ரிஃபிக்ஸு, இது கொஞ்சம் அப்படியே லைட்டாக பாருங்கள். அண்ட் முக்கியமானது ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துருங்க. ஓகே, ரைட். அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின்ஸும் பார்த்துருங்க. அடுத்து அப்ரிவேஷன் வந்து எல்லாமே பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ 11th வந்து இதெல்லாம் பார்த்துருங்க. இதெல்லாமே பார்த்துருங்க, ஓகேவா? இதெல்லாமே ரொம்ப முக்கியம். 12th டெக்ஸ்ட் புக்கோடது கூட அவ்வளோ வேண்டாம், சரிங்களா? 12th டெக்ஸ்ட் புக்கோடது வேணாம். பட் ஆனால் இதெல்லாம் நீங்கள் எல்லாமே உங்களுக்கும் கேட்பாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக அடிஷனல் அகாடமிக்ஸ் லிஸ்ட்டு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கொஷின்ஸு எல்லாமே ஒரு கிளான்ஸ் சும்மா படிச்சிருங்க. டைம் இருக்காது, சும்மா காம்பவுண்ட் வேர்டு. நான் இது ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். நவுன்னா பெயர் சொல், வேர்ப்னா வினைச்சொல், அப்ஜெக்டிவ்னா பெயரை விளக்கும் சொல்ல நவுனை வந்து விளக்கி சொல்கிறது, அட்வர்ப்னா வினையை விளக்கும் சொல், வேர்பை வந்து விளக்கி சொல்கிறது, ஜெரன்னா ஐஎன்ஜி வரும், ப்ரிப்போஷனா இடைச்சொற்கள். ஸோ இதை மட்டும், இந்த ரூல்ஸ் மட்டும் தயவுசெய்து படிச்சிட்டிங்கன்னா கட்டாயம் நான் சொல்கிற காம்பவுண்ட் வேர்டு வந்து உங்களுக்கு கரெக்டாக 11th கண்டென்ட் மட்டும் பார்த்துட்டு இதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம். இங்கே பாருங்கள், இங்கே இருக்க கொஷின்ஸ் எல்லாம் பாருங்கள். அண்ட் கவர்மெண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். இது ஏதோ வர வாய்ப்பு இருக்குது. டைப் 1, டைப் 2, டைப் 3 பாருங்கள். அடுத்து கிளிப்டு வேர்டு. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு என்ன கேட்டாங்கன்னா அன்கிளிப்டு வேர்டுன்னு கேட்டாங்க. அப்படின்னா என்னென்னா இது கிளிப்டு வேர்டே இல்லாத என்னன்னு கேட்டாங்க. அதாவது அப்படி கிடையாது. அன்கிளிப்டு வேர்டுனா பிளெயின்னு கொடுத்துட்டாங்க, ஏரோப்ளைன் அந்த மாதிரி ரிவர்ஸில் கேட்குறாங்க. ஏரோப்ளைன் கொடுத்து பிளெயின் கொடுத்தா அது கிளிப்டு வேர்டு, பிளெயின் கொடுத்தா அது ஏரோப்ளைன் எழுதணும், அந்த மாதிரிலாம் கேட்டாங்க. ஸோ 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதும் அடிஷனலும் பார்த்துக்கோங்க, கவர்மெண்ட் கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க, பிளண்டட் வேர்டும் பார்த்துக்கோங்க. பிளண்டட் வேர்டு வந்து இன்றைக்கி அவங்க கேட்கல, அதனால் நமக்கு கேட்பாங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்திங்கன்னா போதும். அண்ட் கவர்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் கொஷின் பார்த்துக்கோங்க. ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கஷ்டம்தான். இப்போ டெக்ஸ்டுவல் புக் பேக் பேஜ் நம்பர் 112 113 இருக்குது. எல்லாத்துக்குமே டெக்ஸ்டுவலும் இருக்கும். டெக்ஸ்டுவல் இருக்குன்னா டெக்ஸ்டுவல் வந்து நீங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து டெக்ஸ்டுவல் பார்க்கணும். நான் சொல்ல மறந்துட்டது, டெக்ஸ்டுவல் வந்து புக் பேக்கில் இருக்கிறது பாதி எண்ணம் ஒரு 10-12 வந்துடும். ஸோ ஃப்ரேசல் வேப் புக் பேக் பாருங்கள். 11th இது மட்டும் ஸ்டாண்டப் அதையாவது பாருங்கள். பார்த்துட்டு அடிஷனல் லிஸ்ட்டு கூட வேணாம், கவர்மெண்ட் கொஷின்ஸ் பாருங்கள் போதும். கவர்மெண்ட் ப்ராக்டிஸ் கொஷின், இடியம்ஸ் ஃப்ரேசஸ் வந்து புக் பேக் மட்டுமாவது பாருங்கள் இந்த பேஜில். அண்ட் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அதே புக் பேக் 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது. இந்த 21 மட்டும் பாருங்கள் போதும். அண்ட் கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். அடுத்த ஃபாரின் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும் ஃபாரின் வேர்டுனா, ஸோ உங்களுக்கு பாருங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் மட்டும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து ஃபாரின் வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பாருங்கள். அடிஷனல் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, முடிஞ்சால் பாருங்கள். இது பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆர் எஃப்எம்எஸ், இது வந்து கேட்டிருந்தாங்க. 12th டெக்ஸ்ட் புக்கில் தான் இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனால் இது கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடிஷனல் லிஸ்ட்டில் இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கேட்டிருந்தாங்க. ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் கவர்மெண்ட் கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. டெஃபினிஷன் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் வந்து புக் பேக்கோடது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். ஏதாவது ஒன்று புக் பேக்கை தான் கேட்பாங்க. 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதா இதெல்லாம் சைக்காலஜிஸ்ட் இது எல்லாமே ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனில் ஒரு எழுதி தூக்கிடலாம், அடிஷனல் கூட வேணாம், சரிங்களா? அதை மட்டும் ஒழுக்கமாக பாருங்கள். அண்ட் கவர்மெண்ட் கொஷின், ப்ராக்டிஸ் கொஷின் பாருங்கள். பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th டெக்ஸ்ட் புக் விட்ருங்க, அடிஷனல் லிஸ்ட் பாருங்கள். அண்ட் 11th டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறது இது பார்த்துங்க. புக் பேக்கில் நமக்கு இருக்கும் பிரிட்டிஷ் வேர்டு, அமெரிக்கன் வேர்டு. அது இல்லைனா 12th புக்கோட 12th பார்த்துக்கோங்க, அதே கேட்க வாய்ப்பு இருக்குது.
ப்ரொப்போர்ஷன் வந்து பேஜ் நம்பர் 44லேருந்து 47 முடி இருக்க புக் பேக்கில் யூனிட் 2 இருக்குது. அதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் இது இருக்கிறத பாருங்கள். கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இது கேட்பாங்க. ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூ வரது எல்லாமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின், புக் பேக் பார்த்தா போதும். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரொம்ப ஈஸி. ஆர்டிக்கல் அண்ட் டிட்டர்மினன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ரூல்ஸு. இதை வந்து கரெக்டாக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா போதும். இதுக்கு மேலே வந்து ரூல்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லென்த்தியாக இருக்கும், அது வேண்டாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் டிட்டர்மினஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் ஃபார் ஆர்டிக்கல், டிட்டர்மினஸ் கூட வருது ஆர்டிக்கல். இந்த ஏன்னா என்ன, ஏன் என்ன, த வந்தால் என்னது, ஏ வந்தால் என்னது, ஏன் வந்தால் என்னது, வவ்வல் சவுண்ட் வந்தால் ஏனு, கான்சனேட் சவுண்ட் மெய்யொலிக்கும் முன் வந்ததுன்னா ஏ, ரிப்பீட்டட் நவுன் வந்ததுன்னா த. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படித்து தான் நீங்கள் உள்ளே போகணும். ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கணும். ஓகே, கவர்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்து புக் பேக் பார்த்துக்கோங்க. மாடல் செமி மாடல் வந்து 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. அந்த எரர் ஸ்பாட்டிங் ஆப்ஷன்ஸில் கேட்பாங்க. இதில் அட்லீஸ்ட் புக் பேக்காவது பாருங்கள். புக் பேக் அண்ட் செமி மாடல் பார்த்துக்கோங்க. 11th டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ப்ராக்டிஸ் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க. அண்ட் கன்ஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அது 5 மார்க்லேயும் கேட்பாங்க, 1 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ லிங்கஸ் கன்ஜெக்ஷன் ஏதாவது ஒன்று வரலாம். இதே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கவர்மெண்ட் கொஸ்டின், ப்ராக்டிஸ் கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் டேக் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒன்று வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரோனவுன் அப்படிங்கிறது இந்த இதை படிச்சுக்கிட்டு ஜஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்னென்னு பாருங்கள். பார்த்துட்டு இதெல்லாம் கூட பார்க்க வேண்டாம், ஏன்னா இதெல்லாம் டைப்ஸ். கவர்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் புக் பேக் மட்டும் பாருங்கள். ஃபார்ம்ஸ் ஆஃப் வெர்பு டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 12லேருந்து 17 வரைக்கும் புக் பேக் மட்டும் படித்தா போதும், 5 மார்க்கில் வரும். சரிங்களா, புக் பேக் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்து சிலபிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. தமிழ் எழுதி பாருங்கள், எதாக இருந்தாலுமே தமிழ் எழுதி பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை சிலபிஃபைன்னு சொல்லிட்டு லாங்குவேஜ்னு இருக்கா, லாங்குவேஜ் அப்படிங்கிறது லாங்குவேஜ்னு தமிழ் எழுதணும். எனக்கு தமிழ் தெரியல. இங் வேஜ் அப்படின்னு இந்த புள்ளி இருக்கிறதெல்லாம் தூக்கிட்டிங்கன்னா அப்போது இதில் வந்து பாருங்கள் லா கால் வேஜ் வே, அப்போ 3 ட்ரை சிலபிஃபை வந்து லாங்குவேஜ், அந்த மாதிரி நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் தமிழ் எழுதி பாருங்கள், அப்போ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சிலபிஃபை அடிச்சிடலாம். சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரூல். சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சு. காம்ப்ளிமெண்ட்னா என்ன, ஃபஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வந்தால் தான் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் அடிக்க முடியும். இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கைடு, அதுதான் வே டு சக்ஸஸ் யூஸ் பண்ண சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்னா அந்த ஸ்டூடெண்ட்டு, மை அங்கிள், இதெல்லாம். வேர்புனா ஒரு செயல் செய்கிறது தான் வேர்பு, ஆக்ஷன். ஆப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டோரி, சாங், எதை பற்றி சொல்கிறோமோ அதுதான் ஆப்ஜெக்ட், ஃபுட்பால் அந்த மாதிரி. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அந்த வாக்கியத்தை நிறைவு செய்யும். ஓகேவா, ஹாட் சிட்டி, எச்எம், வீக், ஸ்வீட். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்டு. அர்ஜென்ட் அப்படின்னா ரொம்ப ஈஸி, காலம், நேரம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட வாக்கியத்தில் அர்ஜென்ட்டு, சுருக்கமாக சொன்னால் ஒரு வாக்கியத்தில் வேர்பு, இதெல்லாம் வேண்டாம். காலம், நேரம் இதெல்லாம் வந்தோன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்ட்டு தான் வரும். சரிங்களா, பாருங்கள் அர்ஜென்ட், இதெல்லாமே அர்ஜென்ட்டு தான். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஐஓடிஓ வரும். ஐஓடிஓ எதுக்கு வருதுன்னு பாருங்கள். ஸோ இதோட ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 12th கைடில் சூப்பராக கொடுத்துருந்தாங்க, இதில் அவ்வளோலாம் கொடுக்கல. பட் திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட். நீங்கள் அட்லீஸ்ட் புக் பேக் பாருங்கள். இது ஒன்று கேட்டுருவாங்க, ஆனால் இந்த எக்ஸாம்பிளே கேட்டுருவாங்க, அது பார்த்துக்கோங்க. ஓகே, கவர்மெண்ட் கொஸ்டின்ஸும் பார்த்துக்கோங்க. அதர் எக்ஸாம்பிள் அடிஷனல் வந்து சிங்குலர் ப்ளூரலும் பார்த்துக்கோங்க தம்பிங்களா. சிங்குலர் ப்ளூரல் வந்து என்ன பண்ணுவீங்க, ஸோ சிங்குலர் ப்ளூரலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூல்ஸ் படிக்கணும். லாஸ்ட்டில் வந்து யூஎம் வந்து ஏ வரும், யூஎஸ் வந்து ஐ வரும், ஐஎஸ் வந்து இஎஸ் வரும். அந்த கடைசி எழுத்து பாக்டீரியம்னா மீடியம்னா மீடியா, லோக்கஸ்னா லோக்கே, அந்த கடைசி எழுத்து மாறணுங்கிறது ஹிண்ட்டு வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம புக் பேக்கும் ப்ராக்டிஸ் கொஸ்டின், கவர்மெண்ட் கொஸ்டின் பார்த்தா போதும். ஹோமோஃபோன்ஸ் கன்ஃபியூசபிளாக நீங்கள் ஓனாக எழுதிடுவீங்க. அந்த 5 மார்க்கில் தான் கேட்பாங்க, இல்லை 1 மார்க்கில் கேட்டால் லக்கு தான். சப்ஜெக்ட் வேவ், கான்கர்டெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த பிடிஎஃப் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட். 21 மார்க்ஸ் அடிக்கணும். இது நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஏதாவது புரியல அப்படின்னா தமிழ்லேயே அங்கே கொடுத்துருக்குறான், ட்ரை பண்ணி படிங்க. எனக்கு தெரிஞ்சு 14 எண்ணம் ஈஸியாக தான் வரும். ஒரு 6 எண்ணம் 12th பண்ண மாதிரி பண்ணலாம், எனக்கு தெரியல. பாருங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ.